அப்பா என்னப்பா பிரச்சனை? இப்ப இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? வெளியே போக சொல்லுங்க. பா நான் எதுக்குப்பா வெளியே போனோம்? எனக்கு சம்பாதிக்க தெரியல, நான் சோம்பேறி துப்பு கிட்டவன் சொல்லி தானே எல்லாரும் என்ன வீட்டை விட்டு அனுப்புனீங்க. இப்ப நான் சொந்தமா மெக்கானிக் ஷாப் வச்சு சம்பாதிக்கிறேன். நீ சம்பாதிக்கிற? ஏன் நாங்கெல்லாம் சம்பாதிக்க கூடாதா? நீ மட்டும் தான் சம்பாதிப்பியா? காத்து உன் பக்கமே அடிச்சிட்டு இருக்கோம்னு நினைக்காத, எங்க பக்கமும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாரு. பா இதுல மொத்தம் 15,000 ரூபாய் இருக்கு. உங்க மூத்த புள்ள குடும்ப செலவுக்கு 15,000 ரூபாய் தானே கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி நானும் 15,000 ரூபாய் கொடுக்குறேன். அவனுக்கு இந்த வீட்டுல இருக்க எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு எனக்கும் இருக்குல்ல. இதுக்கப்புறம் அவனுக்கு கொடுக்கிற மரியாதை எனக்கும் கொடுப்பீங்கல்ல, அதான் எனக்கு வேணும். இந்தாங்க பணத்தை புடிங்க. என்னப்பா பாக்குறீங்க? பணத்தை வாங்கிக்கோங்க. அப்பா இவனோட பணம் இங்க யாருக்கும் தேவையில்லை. இவன் பணமும் நமக்கு வேணாம், சவாசமும் வேணாம். என் அம்மாவோட நகையெல்லாம் இவன் திருடிட்டு போனான்ல, அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க சொல்லிட்டு இவன் வழி பார்த்துட்டு போக சொல்லுங்க. இங்க பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், நான் ஒண்ணும் நகையை திருடல. அப்படியே என் மேல திருட்டு பட்டம் கட்டணும்னா கட்டிக்கோங்க, அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. இங்க பாரு, என் அம்மாவோட நகைய இன்னும் 6 மாசத்துல திருப்பி கொண்டு வந்து என்னோட அண்ணிக்கிட்டே கொடுத்துருவான்னு சொல்லுங்கப்பா. அப்படின்னா 6 மாசத்துக்கு அப்புறம் அம்மாவோட நகையை கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் வேணா தங்கிக்க சொல்லுங்க. அப்பா இது ஒண்ணு அவனோட வீடு இல்ல, அதிகாரம் பண்றதுக்கும் சட்டம் போடுறதுக்கும். பேசாம இருக்க சொல்லுங்கப்பா. டேய் யாரடா பேசாம இருக்க சொல்ற? உன்னதான் சொல்றேன். நான் தான் 6 மாசத்துல நகை கொடுத்துறேன்னு சொன்னல, இப்ப மாசம் 15,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்றேன். அதுவும் பத்தாதா? நீ ஒண்ணு இந்த குடும்பத்துக்கு லட்சமா கொட்டி கொடுக்கலையே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம நடுவுல பூந்து இப்படி குதிச்சிட்டு இருக்க? இங்க பாரு, நான் இங்கதான் தங்குவேன். என்னை யார் வெளியே அனுப்புறீங்க நானும் பாத்துடுறேன். டேய் என்னடா நானும் சொல்லிட்டே இருக்கேன், பிரச்சனை பண்ணிட்டே இருக்க. உன் 15,000 யாருக்குடா வேணும்? எடுத்துட்டு கிளம்புடா. பிரதர், அதை என் அப்பா சொல்லட்டும். மாமா இப்போ நான் எதுவும் பேசக்கூடாது. பேசினா தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால நான் சைலண்டாவே இருக்கேன். நீங்களே ஒரு நல்ல முடிவை எடுங்க மாமா, ப்ளீஸ். கார்த்தி, நான் என்ன பண்ணேன்னு கேக்குறியே, நீ பண்ணதையெல்லாம் சொல்லட்டுமா? அண்ணிய ஒரு அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்க்கணும். ஓ அண்ணி ஆதிரைய மரியாதை இல்லாம பேசுற, கொஞ்சம் கூட மனசுல ஈவு இறக்கமே இல்லாம ஆதிரை மேல திருட்டு பழி போட்ட. அதுக்கப்புறம் ஆதிரைய கொலகாரின்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு தகராறு பண்ண. இப்படி தப்புக்கு மேல தப்பு எவ்வளவோ பண்ணிருக்க. அதுக்கெல்லாம் முதல்ல ஓ அண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேளு. அதுக்கப்புறம் நீ இங்க தங்கலாமா வேணாமா, நீ கொடுக்கிற பணத்தை வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? அண்ணா, அன்னிக்கிட்ட தயவு செஞ்சு மன்னிப்பு கேளுண்ணா. அது ஒண்ணுதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வா இருக்கும். ஆமா அண்ணா, நீ அண்ணி மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நிறைய பேசிட்ட. இப்ப நீயே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுன. அண்ணி என்ன மன்னிச்சிருங்க. என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசி உங்க மனசை கஷ்டப்படுத்திருக்க கூடாது. அதுக்காக வேணாண்டா மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன அண்ணி, என்ன மன்னிக்க மாட்டீங்களா? டேய் ஆதரி உன்னை மன்னிச்சாலும் நீ அம்மாவோட நகை கொண்டு வந்து தராம நான் உன்னை இந்த வீட்டுல தங்கவே விட மாட்டேன்டா. என்னடா முறைக்கிற? அப்பா இவனை நீங்களே வெளியே அனுப்புறீங்களா இல்ல நான் அவனை அடிச்சு விரட்டட்டுமா? இரு பிரபு. கார்த்தி, ஓ அண்ணன் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. முதல்ல ஓ அம்மாவோட நகையெல்லாம் திருப்பி கொண்டு வா, அதுக்கப்புறமா இந்த வீட்டுல தங்கு. உன்னை யாரும் இங்க தடுக்க மாட்டோம். அப்பா என்னப்பா பேசுறீங்க? அம்மாவோட நகையை மீட்டு கொடுக்க எனக்கு இன்னும் 6 மாசம் ஆகும். அந்த அளவுக்கு கூட எனக்கு டைம் கொடுக்க மாட்டீங்களா? இங்க பாருங்க, 6 மாசத்துல நான் நகையை திருப்பி கொடுத்துறேன். அது வரைக்கும் நான் எதுக்குப்பா வெளியில தங்கணும்? உங்களோட முதல் புள்ள மாசம் 15,000 ரூபாய் கொடுக்கற மாதிரி இதோ நானும் கொடுத்துறேன். இந்த பணமும் இருந்தா அண்ணி இந்த குடும்ப செலவை சமாளிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அண்ணியாலையும் இந்த குடும்ப செலவை ஈஸியா சமாளிக்க முடியும்ல. அப்பா நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை சொல்றேன். சும்மா என் மேல இருக்க கோவத்துல நான் சொல்ற நல்லது கூட கேட்க மாட்டேன்ட்டு வீணா பிடிவாதம் பிடிக்காதீங்கப்பா. அண்ணி இந்தாங்க, அண்ணி இந்த பணத்தை புடிங்க. அண்ணி இந்தாங்க புடிங்க. அண்ணி என்ன கார்த்தி பண்ற? கார்த்தி இங்க பாருங்க, நான் இங்கதான் தங்குவேன், என்னோட வீட்டுல தான் தங்குவேன். உங்க யாரையும் நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். வேணும்னா நான் வெளியே கூட படுத்துக்கிறேன். இதுக்கு மேல யாரும் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்தா வச்சுக்கோ.
உள்ள வை. நான் வெளியே இருக்கேன். ஏ சின்ன மருமனே என்ன ஆதிரை, எதுக்கு அவன் கொடுத்த பணத்தை வாங்கின? நான் எங்கங்க வாங்கினேன்? கார்த்தி என் கையில வச்சு திணிச்சிட்டு போயிட்டான். நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? அப்பா கிட்ட அந்த பணத்தை கொடு. இந்தாங்க மாமா. அப்பா வாங்கிக்கோங்கப்பா. பணத்தை அவங்கிட்டே திருப்பி கொடுத்துருங்க. அம்மாவோட நகையை கொண்டு வராம அவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நான் வர விட மாட்டேன். இல்ல உங்களுக்கு அவன் தான் முக்கியம் நினைச்சீங்கன்னா அதையும் ஓபனா சொல்லிருங்க. நான் ஆதிரை கூட நீங்க இருந்து வெளியில போயிடுறேன். அவனே இந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டு நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருங்க. பிரபு, ஆதிரா, நான் போய் கார்த்தியை பார்த்து இந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ போய் பிரபுவை சமாதானப்படுத்துமா. குடுமா. என்னங்கப்பா?